முருகையன் சார், காமராஜருடைய ஆட்சி காலம் பள்ளி கல்விக்கான பொற்காலமாக இருந்தது. கலைஞர் கருணாநிதியினுடைய ஆட்சி காலம் கல்லூரி கல்விக்கான பொற்காலமாக இருந்தது. இந்த திராவிட மாடலுடைய ஆட்சி காலம் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்விக்கான பொற்காலமாக பேசப்பட வேண்டும் அப்படின்ட்டு தன்னுடைய விருப்பத்தை பதிவு செய்கிறாரு. எங்களுக்கு என்ன இதுன்னா, இன்னைக்கு துணைவேந்தர்கள் கூட்டத்தை இன்னைக்கு முதலமைச்சர் கூட்டியிருக்காரு. துணைவேந்தர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காரு. ஒரு 10க்கும் அதிகமான பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். எண்ணிக்கை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கு இப்போ ஒருவேளை இந்த தீர்ப்பின் மூலமாக யூஜிசி புதிய விதிகளை வகுத்திருக்கிறாங்க. அந்த விதிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் பல்கலைக்கழகங்களுக்கான அந்த மானியத்தை கிராண்ட் கமிஷன் நாங்கள் ஃபண்டை அலோகேட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதை இவங்க மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கங்கள் கோரிக்கை வைத்து கொண்டு இருக்கிறது. இப்போ எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் முதலமைச்சரே வேந்தராக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பில்லை பாஸ் பண்ணி வேந்தராக ஒரு கூட்டத்தையும் நடத்தி முடிச்சிட்டாரு. சார், என்ன பெனிஃபிட் சார்? சார், ஒரு காலத்துல பல்கிவாலா பேசுறாரு. ஏதாவது தப்பாலாம் எதுவும் கேட்கல. நீங்க கேட்டது எல்லாம் சரியான கேட்கலாம். சரி, ஒரு காலத்துல பல்கிவாலா பேசினார்னா லட்சக்கணக்கான பேர் கேட்பாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். சரி. இப்போ அது மாதிரி பர்திவாலா தீர்ப்பு பல்கிவாலா பேசுறது மாதிரி ஆகிப்போச்சு. மகாதேவன் பர்திவாலா அடங்கிய அந்த மாண்புமிகு நீதியரசர்கள் குழு ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நிதி நல்கை குழு நிதி கொடுக்காவிட்டாலும் சொன்னதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு அரசமைப்பு சட்டம் எவ்வளவு சிறப்பானதாக இருந்தாலும், நம்ம அரசமைப்பு சட்டம் தான் அத்தனை நாடுகளுடைய அரசமைப்பு சட்டங்களையும் உள்ளடக்கியது. சில ஆண்டுகள் அதை ஆராய்ச்சி செய்து பிறகு அந்த மிகப்பெரிய பக்கங்களை கொண்ட ஒரு சட்ட புத்தகமாக நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் உருவாக்கினார்கள். எல்லாம் உண்மை. அவ்வளவு சிறப்பான அரசமைப்பு சட்டமாக இருந்தாலும் அதை செயல்படுத்துபவர்கள் நேர்மையற்றவர்களாக இருந்தால் அந்த அரசமைப்பு சட்டத்தினால எந்த நன்மையும் கிடையாது, பிரச்சனை தான் சேரும் என்பதை நீதிமன்றம் அழகாக சுட்டி காட்டியிருக்கிறது. இப்போ ஒரு நேர்மையான ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வேந்தர் என்கிற தலைமையின் கீழே இன்றைக்கு ஒரு புத்துயிர் பிறந்து புதிய நடைபோடுகிற ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கிற போது 12 பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் இல்லை. ஏன் வேந்தர் இல்லைன்னா ஆளுநருடைய மோதல் போக்கு. சரி, அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். நிறைய மோதல் போக்கு. தமிழ்நாடு இல்லை, தமிழகம்னாரு, இனம் இல்லை, இடம்னாரு, அப்படிலாம் நிறைய விஷயங்களை அப்படி பேசிக்கொண்டே கடைசியில் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய படித்து பட்டம் பெற்றார்கள்ல, அவங்களுக்கு பட்டம் வழங்குவதை கூட ஆண்டு கணக்கில் நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஏன்னா ஆளுநர் அந்த ஒன்றிய அரசினுடைய அந்த முகவராக பிரதிநிதியாக இருக்கிற காரணத்தினால அங்கே உள்ள அமைச்சர் வரணும், அங்கே உள்ளவர் வரணுங்கிற காரணத்திற்காகவே பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவை தள்ளி வைத்து எத்தனையோ பேருக்கு பட்டமளிப்பு விழா நடைபெறாத காரணத்தினாலே வேலை கிடைக்காத சூழ்நிலை கூட ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில தான் இந்த வழக்கில் இப்படி ஒரு தீர்ப்பு கிடைச்சி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வேந்தராக பொறுப்பேற்கக்கூடிய அந்த நல்ல நேரம் விட்டது. இப்போ என்னுடைய சகோதரர் சொன்னது மாதிரி ரொம்ப அழகாக சொன்னார். இந்த இன்க்ளூசிவ்னு எனக்கு தோணுச்சு சார். நம்முடைய ஒன்றிய அரசினுடைய நோக்கம் எக்ஸ்க்ளூசிவ், உள்ளடக்கிய கல்வி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 3000 பேர், அதாவது என் காலத்தில் நான் படிக்கிற போது சார், ஒரு கல்லூரிக்கு போகணும்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாவட்டத்தினுடைய தலைநகருக்கு செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 40-50 மைல் தொலைவு சென்றுதான் அங்கே போய் நான் பட்டம் பெற முடியும். எத்தனையோ மாணவர்கள் அதற்கு அஞ்சி, அந்த கல்லூரிக்கு செல்வதற்கு அஞ்சி, எப்படி நம்ம 50 கிலோமீட்டர் போய் 100 கிலோமீட்டர் போய் படிக்கலாம் என்பதற்காக படிக்காமல் இருந்தார்கள். ஆகவே இப்போ இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி நீங்கள் கேட்டீங்கல்ல, காமராஜ் காலத்தில் தொடக்க கல்வி செழிப்பாக இருந்தது. முதலமைச்சர் முத்தமிழறிஞர் காலத்தில் உயர்கல்வி சிறப்பாக இருந்தது. இன்றைக்கு திராவிட மாடல் அரசு நம்முடைய தளபதியினுடைய தலைமையில் உயர்கல்வியும் ஆராய்ச்சி கல்வியும் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று அந்த உச்சரிப்புக்கு, அந்த கொள்கைக்கு ஏற்ப
ஒரு தாலுக்காக்கு ஒரு காலேஜ், தடுக்கி விழுந்த காலேஜ், இன்னைக்கு கலை கல்லூரிகள் எல்லாரும் போய் படிக்கிறாங்க சார் கலை கல்லூரிகள்ல. அதனாலதான் இன்னைக்கு 53 விழுக்காடு 2030 எட்டி பார்க்க வேண்டிய விழுக்காடை இன்னைக்கு பட்டோம். இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்ன தெரியுமா சொல்லுது? 3000 பேர் கல்லூரியில் இல்லை என்றால் அந்த கல்லூரியை மூடிடுங்க, பல்கலைக்கழகத்தோட இணைச்சிருங்க. அங்க வேண்டாம் கல்லூரி, தரமானதாக அந்த கல்லூரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இல்லைன்னா மூடுங்கன்னா பல கல்லூரிகள் மூட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். பல கல்லூரிகளை மூடினால் எப்படி இன்க்ளூசிவ்? அதோடு மட்டுமல்ல, நீங்க 1 வருஷம் படிச்சீங்கன்னா டைட்டில், 2 வருஷம் படிச்சீங்கன்னா டிப்ளமா, 3 வருஷம் படிச்சீங்கன்னா 3 வருஷம் படிச்சா டிப்ளமா, 2 வருஷம் படிச்சீங்கன்னா 1 வருஷம் டைட்டில் இல்லை சார், 2 வருஷம் வந்து டிப்ளமா, 3 வருஷம் இது, 4 வருஷம்னா டிகிரி என்று அந்த பிரிச்சுட்டாங்க. அப்போ நீங்க எப்போ வேணாலும் படிப்பை விட்டு நின்று கொள்ளலாம், நீங்க வேலைக்கு போயிடலாம், நாங்க எப்போ வேணாலும் வந்து சேர்ந்து கொள்ளலாம். ஆக ஒரு மாணவனை கல்லூரியை விட்டு வெளியேற்றுவதையே குறிக்கோளாக கொண்ட தேசிய கல்விக் கொள்கையில இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளையும் உள்ளடக்கிய ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வரணுங்கிறாரு. இன்னொன்று சொல்றாரு, அறிவு மட்டுமல்ல திறனையும் வளர்க்க வேண்டும். நீ அறிவை மட்டும் வளரணும்னு சொல்ல, திறனை மட்டும் வளரணும்னு சொல்ல, அறிவோடு திறன் வளர வேண்டும். நீங்க கல்வி நிலையத்தினுடைய நிர்வாகி மட்டுமல்ல, இளைஞர்களுடைய வாழ்க்கையை நிர்வகிக்கிற நிர்வாகிகளாக நீங்கள் இருந்து இந்த படிப்பை தர வேண்டும் என்று சொல்வதெல்லாம் இன்றைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதற்கு ஏற்ப உயர்கல்வியிலும் ஆராய்ச்சி கல்வியிலும் மிக செழிப்பாக சிறப்பாக வரும் என்பதை இன்றைய அவருடைய ஆலோசனை கூட்டத்திலே அவர் எடுத்து வைத்திருக்கிற கருத்துக்கள் சொல்கின்றன. ஓகே ஓகே சார், இந்த இந்த பாடத்திட்ட மாற்றம், நவீன அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் மாற்றி அமைக்கணும்னு சொல்கிறாருல்ல. இப்போ சார் பேசிகிட்டு இருந்ததில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல. பட் இது எல்லாம் தெரியாமல் தான் ஒரு தலைமுறை வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் அவர் உதாரணமாக சொன்னார் முதல் சுற்றில் பேசும்போது. நம்ம இந்தியாவிலேயே சில ஆண்டுகளுக்கு முன்பாக அதிக அளவிலான பொறியாளர்களை உருவாக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தான் இருந்தது. முதல்ல வெஸ்ட் பெங்கால் இருந்தது. அந்த ரன்னிங் ரேஸில் வந்து WWE சாம்பியன்ஷிப் மாதிரி தமிழ்நாடும் மேற்கு வங்கமும் மாறி மாறி இருந்தது. இன்றைக்கும் மேற்கு வங்கம் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவர் சொன்ன இந்த 35% பேர் தான் வேலைவாய்ப்பை பெறுவதற்குண்டான தகுதியோடு வருகிறார்கள்ட்டு இவர் இன்னைக்கு சொன்னார். ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அதை பல மேடைகளில் சொல்லிட்டு போயிட்டார். சரிங்களா சார்? இந்த பாடத்திட்ட மாற்றங்களில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்ட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காருல்ல, இது நடைமுறைக்கு முழுமையாக கொண்டு வந்துட முடியுமா சார்? இது சார் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வந்து ஒரே சின்ன விஷயம். ஒரு 12 பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் முதலமைச்சர், இது துணைவேந்தர் இல்லை, 22 பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் முதலமைச்சர், வேந்தரை துணைவேந்தர் நியமித்துக் கொள்ளலாம். இதில் தான் மசோதா 10 இந்த நிறைவேறி வந்திருக்கு. 142 அந்த இதன்படி கவர்னர் ஆளுநருக்கு உள்ள அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்டு அரசமைப்பு சட்டத்தின்படி இந்த வேந்தராக்கலாம் என்கிற அந்த சட்ட அமைப்பின்படி தான், அரசமைப்பு சட்டத்தின்படி தான் இன்றைக்கு முதலமைச்சர் ஆக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே முதலமைச்சர் வேந்தராக நியமிக்கப்பட்டு முதலமைச்சர் துணைவேந்தரை நியமிக்கிற பொழுது நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய நிதி நல்கை குழு நிச்சயமாக நிதி என சட்டபூர்வமாக தான் இது ஆகியிருக்கு. கவர்னருடைய ஆளுநருடைய அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் எடுத்து கொடுத்திருக்கு. அப்போ நிதி நல்கை குழு நிதி கட்டாயமாக கொடுத்து தான் ஆக வேண்டும் என்பது ஒன்று. ரெண்டாவது சார், நீங்கள் சொல்ற ஒரு சீக்கிரம் வந்துடுறேன். ரெண்டாவது சார், பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தராக கல்வியாளர்களை நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கார்ப்பரேட் சிஇஓவில் கார்ப்பரேட் கம்பெனி தொழிற்சாலைகளுடைய மேலாளர்களை அங்கே நியமிக்கலாம்னு கொண்டாந்தாங்க பாருங்க பல்கலைக்கழகதி. அது என்ன கேவலமானது? மூன்றாவது, பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய பல்கலைக்கழகத்தை நிர்மாணிக்கக்கூடிய, நடைமுறைப்படுத்தக்கூடிய, நிதி நல்கக்கூடிய, மாநில அரசு நடத்தக்கூடிய பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுது ஆளுநர் அவரை போய் தனியாக அங்கே சந்திக்கிறார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒரு நிலை என்பதை மாற்றி அமைக்கின்ற தீர்ப்பாகத்தான் தீர்ப்பு அமைந்திருக்கிறது. அதோடு மட்டும் இல்லை சார், நீங்கள் இப்போ ஒரு சொல்லியிருக்காரு, டிகிரி என்பது ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுவதாக இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி பேசிட்டெல்லாம் போயிட முடியாது. கவர்னரோட ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, நீங்கள் வந்து கல்வியாளர்கள் மேலே, துணைவேந்தர்கள் மேலே அரசியல் ரீதியான பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. துணைவேந்தர்களை நியமிக்க விடாமல், துணைவேந்தர்கள் இல்லை என்றால் அந்த பவர் யாருக்கு வருதுன்னா உயர்கல்வித்துறையினுடைய
செயலாளருக்கு வருகிறது. மறைமுகமாக பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தை அபகரிக்கக்கூடிய முயற்சியில் சதி எல்லாம் செய்யறாங்கன்றெல்லாம் அறிக்கை விட்டாரு. உங்களுக்கு நினைவில்லையா? அறிக்கை விட்டுருக்காரு சார், வரிசை அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு NEP ரொம்ப அவசியமானதுங்கிறாரு, சமஸ்கிருதம் மிக அவசியமானதுங்கிறாரு. நீங்க அவருடைய அறிக்கைகள்லாம் நம்ம இப்ப இன்னைக்கு பொய்த்து போய் கொண்டிருக்கின்றன. அதை பற்றியான பல்வேறு கமிஷன்கள் இன்னைக்கு மாநில முதலமைச்சர் அறிவிச்சிட்டாருங்க. அதோடு மட்டும் இல்லை சார், நான் என்ன சொல்றேன், ஒரு லிங்கேஜ். சரி, நீங்க சொன்னீங்க தொழிற்கல்வி படிக்கிறார்கள், திறனை வளர்த்துக் கொள்கிறார்கள். நான் சொல்லல, அவர் அவர் சொன்னாரு, ஐயா சொன்ன மாதிரி. ஆகவேதான் உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் லிங்கேஜ் என்கிற ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு கல்வியோடு திறனையும் வளர்க்கக்கூடிய கல்வியை கொடுத்து உலகை வெல்லும் இளைஞர்களாக தமிழ்நாட்டு இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த கொள்கையை இன்னைக்கு கோட்பாட்டை அறிவித்திருக்கிற காரணத்தினாலே எதிர்காலத்திலே பல்கலைக்கழகங்கள் அறிவோடு திறனையும் வளர்த்து அனைவருக்கும் இன்னைக்கு உலகளாவே இருக்கக்கூடியது நம்ம தான். உலகமே இன்னைக்கு மருத்துவத்திற்காக தமிழ்நாட்டை தேடி வருகின்ற நிலைமை வந்து விட்டது. இன்றைக்கு மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் மிகச்சிறந்த பொறியாளர்களாக இருக்கார்கள். ஆனால் இன்னும் மேலும் அவர்கள் சிறந்த வல்லுநர்களாக எல்லா அமைப்பு சமூக நீதியை உள்ளடக்கி ஐயா சொன்னாங்களே அந்த போதைப் பொருள் அந்த சட்டங்கள்லாம் தெரிந்து கொண்ட மாணவர்கள் எத்தனை பேர் என்பதையும் உள்ளடக்கி நீங்கள் இளைஞர்களுடைய வாழ்க்கை நிர்வாகியாக இருக்க வேண்டும் தான் இன்னைக்கு கோட்பாட்டை அமைத்திருக்கிறார்கள்.